ஆமையோட விளக்கு ஏற்றலாம். ஆமை மாரி ஒரு ஒரு உருவம் வச்சு அதுக்கு மேலே விளக்கு ஏற்றலாமா நினைக்கிறீங்க, தாராளமாக ஏற்றலாம். வெளிச்சத்துக்கு எதுக்கு வெளிச்சம் அப்படிம்பாங்க. ஸோ நம்மளுடைய பிரகாசமே இருக்கும்போது மகா பிரகாசமாக கொடுக்க வேண்டும். ஒரு கீழே ஒரு பவுல் வச்சு அது தண்ணி வச்சு அதை அதோடைய ஃபிகர் வைக்கலாம். ஸோ ஆமை ஓடுற மாதிரியான தண்ணிக்குள்ளே கூட போடலாம். ஸோ எல்லாமே உயிரினம் தான், எதையுமே நெகட்டிவிட்டின்னு கிடையாது. ஸோ நம்ம பார்க்குற கோணத்துலேயும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதுமாரி மக்கள் பார்த்து நம்ம முன்னோர்கள் பார்த்து சில விஷயங்களை செஞ்சு இதில் வீட்டில் வைக்கலாம், இது வைக்கக்கூடாது, இப்படி பல விஷயத்தில் ஆமையோடைய சகுதி வைக்கக்கூடாதுங்கிற எந்த விதமானும் கிடையாது. சீக்கிரத்துக்கு இணையாக ஒன்று மனித இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையாக அந்த நெகட்டிவிட்டியை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் ஆகக்கூடிய ஒரு சக்தியும் அதில் இருக்குது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ஆன்மீக சிந்தனையோடு ஆமை விளக்கை வீட்டில் வைக்கலாமா, இல்லை ஆமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் வைக்கலாமா, அது படமாகவோ இல்லை ஒரு சிலையாகவோ. அந்த காலத்தில் உள்ள கோயிலெலாம் பார்த்திங்கன்னா தூணுடைய கீழே பேசி ஆமை தான். அது ஆமை என்பது கூர்மம், ஓகேங்களா. அந்த கூர்மம் என்பது அடுத்த கேட்டிங்கன்னா மேரு, ஸ்ரீசக்கரம், இப்படி ஆதிசங்கரர் அழகாக சொல்கிறாரு. கூர்ம அவதாரத்தை பூமியின் தாங்குதல், உயிர்களின் தாங்குதல், அதான் உயிர் பிரதிகக்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது உயிர் நாடு எங்கே இருக்குது? நம்மளோட கூர்ம அவதாரத்துலேயும் அந்த அழகா ஸ்ரீசக்கரத்துலேயும் மேருளையும் இருக்குது. த டிப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, த ஸ்பார்க்கிங் பாயிண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆமை பூந்த வீடு விளங்காது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆமை என்பது பொல்லாமை, தீண்டாமை, கல்லாமை, இப்படி வருது பார்த்திங்களா. இந்த ஆமை வீட்டுக்குள் நுழையக்கூடாது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆமை இந்த மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி தீண்டாமை, பொல்லாமை, கல்லாமை, கிட்டத்தட்ட நிறைய ஆமைகள் அப்படி இருக்குது. அந்த ஆமைகள் தான் அது கொடுமையாக உள்ளே வரக்கூடாது. பொறாமை, அதுமாரி பல விஷயங்கள் அதுக்குள்ளே வந்துச்சுனால இந்த வீடு நாசமாகும். அதனால தான் பொறாமை என்ற ஆமை என்ற சொல்லுக்கு அப்படி ஒரு அழகாக சொன்னாங்க. காலப்போக்கில் மருகி என்ன ஆயிடுச்சு, நம்ம ஆமை பூந்த வீடு விளங்காது. இந்த மாதிரியான ஆமைகள்லாம் உள்ளே வரக்கூடாது. எல்லாரும் வெளிச்சமாக மனதோடு இருக்க வேண்டும். அதாவது நிகராக, அதாவது மழை எதிர்பார்த்து எந்த விதமான விஷயம் செய்ய போகிறது கிடையாது. அதான் மழை பொழிதல் போல் நம் உள்ளம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஆமையோடைய ட்ரையாங்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரையாங்கிளாக இருக்கும். அதாவது அவனின் உயிரணுக்களோடைய நல்லா நீ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்திங்கன்னா அதோட செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆமையோட அந்த பிரதிஷ்டம் நிறைய இருக்கும். அப்போது அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆமையோட விளக்கு ஏற்றலாம். ஆமை மாரி ஒரு உருவம் வச்சு அதுக்கு மேலே விளக்கு ஏற்றலாமா நினைக்கிறீங்க, தாராளமாக ஏற்றலாம். வெளிச்சத்துக்கு எதுக்கு வெளிச்சம் அப்படிம்பாங்க. ஸோ நம்மளுடைய பிரகாசமே இருக்கும்போது மகா பிரகாசமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம வீட்டில் வெளியிலலாம் எதற்கு வெளிச்சம்னா வெளியிலலாம் தேட தேவையில்லை, நம்ம விளக்கு ஏற்றினாலே போதும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தை. அதுவும் நம்மளுடைய ஆமையோடைய ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம மேலே வச்சோம்னாக்கா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக வீட்டில் வைக்கலாம். அந்த காலத்தில் கோயிலில் ரொம்ப 1000-2000 வருஷத்தில் உள்ள கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நெட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதுமாரி ஆமை பதிக்கப்பட்ட கோயில்கள் அப்படின்னு பாருங்கள். அவ்வளோ வியக்கத்தக்க இதில் ஒரு ஆமைக்கு மேலே தான் தூணை எழுப்பியிருப்பாங்க. பிரகாரம் இருக்கும், பிரகாரத்தை பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா ஆமையோட ஸ்கெட்ச் இருக்கும், அது மேலே பிரகாரம் ஏற்றிருப்பாங்க அந்த காலத்தில். காரணம், கோவில் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. கோவில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பிரமிடுக்கு சம்மந்தமான ஒரு விஷயம். அதுக்கு 360 டிகிரியில் எனர்ஜி இருக்கும். ஸோ அதனால தான் டாட்டாய்ஸ்க்கு அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய அந்த காலத்தில் நிறைய ஆன்டி கலெக்ஷன் என்கிட்ட இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்த்தாலே தெரியும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த டாட்டாய்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ணதில் பார்த்துருக்கேன். இப்போது நம்ம முன்னோர்கள் 300-400 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தினதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம். அப்போது அந்த காலத்தில் இது வேண்டான்னு நினைக்கிறவங்க வீட்டில் போய் ஒரு சிலையாக செஞ்சு வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தரக்கோட்டாவில் செஞ்சுருக்க அவசியம் இல்லை. அதுமாரி நிறைய விஷயம் இருக்காங்க. வெசல்ஸ் இருக்கும், அதே டைப்பில் பெட்டு செஞ்சுருக்காங்க, அதில் படுத்திருக்காங்க. ஸோ தியான மண்டபத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆக அங்கே 360 டிகிரியில் ஒர்க் பண்ண விஷயம் அந்த இடத்துல தெளிவாக இருக்கிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தீபம், ஆமை தீபம் ஏற்றலாம். ஆமை தீபம் என்பது ஆமை ஒரு சிலை மாதிரி இருக்குது, அதில் விளக்கு ஏற்றலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஏற்றலாம். இப்போ அந்த மாதிரியான விளக்குகளும் வருது, தாராளமாக ஏற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லையா அதுக்கு முன்னாடி ஏற்றலாம். ஸோ அதை வணங்கிட்டு வாங்கலாம், வீட்டில் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பூஜை அறையில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெய்வீக சம்மந்தத்தோடு இருக்குது. ஸோ சம்மந்தத்தோடு மட்டும் கிடையாது, சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த இன்டர்லிங்க் ஆஃப் இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு கீழே ஒரு பவுல் வச்சு அது தண்ணி வச்சு அதை அதோடைய ஃபிகர் வைக்கலாம். ஸோ ஆமை ஓடுற மாதிரியான தண்ணிக்குள்ளே கூட போடலாம். ஸோ எல்லாமே உயிரினம் தான், எதையுமே நெகட்டிவிட்டின்னு கிடையாது. ஸோ நம்ம பார்க்குற கோணத்துலேயும் ஒரு பக்கம் இருக்குது.
ஸோ அதுமாரி மக்கள் பார்த்து நம்ம முன்னோர்கள் பார்த்து சில விஷயங்களை செஞ்சு இதில் வீட்டில் வைக்கலாம், இது வைக்கக்கூடாது, இப்படின்னு பல விஷயத்தில் ஆமையோடைய சகுதி வைக்கக்கூடாதுங்கிற எந்த விதமானும் கிடையாது. ஸோ சொல்வாக்கில் வழக்கில் என்ன ஆச்சுன்னா, தீண்டாமை, பொல்லாமை, பொறாமை, கொல்லாமை, எல்லாமே இந்த ஆமையில் வருது. இந்த ஆமை, அந்த ஆமை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடாது, அந்த மனுஷனோட மனசோட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அது வீட்டை இருட்டாக்கி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இதை தான் நம்ம மனசில் வச்சுக்கணும். இன்னும் சில இதுக்கான விளக்கம்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் அப்படியே பொருந்தும். ஸோ அதனால் இந்த பதிவு அப்படின்னு பார்க்குறவங்க நிறைய பேர் கேட்ட கேள்வினால இந்த ஒரு பதிவாக சொல்லியிருக்கோம். அந்த விளக்கு ஆமை விளக்கு ஏற்றலாம், அது வந்து அதிர்ஷ்டத்தை கூட்டும். அதேமாரி வாஸ்து கோலங்களை, அதாவது சிதற்களை ஒன்று பண்ணும். அதேமாரி ஏதாவது நெகட்டிவிட்டி பர்சன் வந்தாங்கனாக்கா அவங்களுடைய ஆறாவையே சுத்தம் செய்யக்கூடிய சக்தி உண்டு. ஸோ பஞ்ச பூதத்தில் நம்ம தண்ணி முக்கியம், தண்ணியில் போட்டு வைக்கிற மாதிரியும் வைக்கலாம், அதை வச்சு நம்ம நெருப்பாகிய அந்த வைக்கலாம். இதுமாரி நிலமில் வைக்கிற நிலத்தில் தான் வைக்கிறோம் டைரெக்டாகவே. ஸோ ஆகாயத்தை நோக்கி இருக்குது, அது என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ பஞ்சபூதத்தில் அடக்கின ஒரு விஷயத்தினால எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, விகர்த்தி கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிவர்த்தி தான் இருக்கும் என்பதே ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது. கூர்ம அவதாரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவதாரங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கணும். ஸோ அவதாரங்களில் வந்து கூர்மம் வந்து தி பெஸ்ட்டு ஃபார் வாஸ்து கோலம், வீட்டில் இருக்கக்கூடிய கோலம், நிம்மதி கோலம், சுவாச கோலம், உயிர்கோலம், எல்லா கோலமுமே இன்றைக்கி வந்து நல்லா தான் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று காயப்பட்டு பின்னப்பட்டு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த விளக்கு, அந்த கூர்மத்தின் மேலே இருக்கக்கூடிய விளக்கு, அது வந்து கிட்டத்தட்ட மேருக்கு இணையாக ஒன்று, ஸ்ரீசக்கரத்துக்கு இணையாக ஒன்று, மனித இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையாக அந்த நெகட்டிவிட்டியை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் ஆகக்கூடிய ஒரு சக்தியும் அதில் இருக்குது. ஸோ அந்த விளக்கு ஏற்றலாம், ஆமையான அந்த ஃபிகர் வீட்டில் வைக்கலாம். அதற்கு மேலேயும் வைக்கலாம், அது சைட்லேயும் வைக்கலாம். விளக்கேற்றினால் கண்டிப்பாக வீட்டில் சுபட்சம் ஏற்படும், கடன் தொல்லை குறையும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.